வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆன்லைன் வர்த்தகத்தை ரத்து செய்ய வேண்டும் என வியாபாரிகள் சங்க பேரவை வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை தென்மண்டல தலைவர் ராஜசேகர், தென்மண்டல பொறுப்பாளர் மாரிமுத்து ஆகியோர் கூறியதாவது: தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் 43வது வணிகர் தின விழாவை முன்னிட்டு சுதேசி 2.0 லட்சிய மாநாடு வருகிற 5ஆம் தேதி கோவில்பட்டியில் நடக்கிறது. இந்த மாநாட்டில் வணிகர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், கோவை மண்டலத்தை தொழில் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், 2 மாதத்திற்கு ஒருமுறை என்கிற மின் கட்டணத்தை 1 மாதத்திற்கு ஒருமுறை என்று மாற்ற வேண்டும், பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையூறு செய்யும் சாலையோர வியாபாரத்தை முறைப்படுத்த வேண்டும், வணிகர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், தென்மண்டலத்தை ஆன்மீக மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். இதில் தென்மண்டல செயலாளர் காமாட்சிநாதன், தென்மண்டல பொருளாளர் முகமது ராஜா, பேட்டை கிளை தலைவர் முத்துக்குமார், திருப்படி கரிசல் குளம் தலைவர் ஜெயா ஆனந்த், பழையப்பேட்டை ஒருங்கிணைப்பாளர் நெல்லையப்பன், மத்திய மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துக்குமார், சுத்தவல்லி கிளை துணைத் தலைவர் முத்துராமலிங்கம் பங்கேற்றனர். முக்கியமான அம்ச கோரிக்கைகள் ஒரு 10 அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அதில் கோரிக்கை நம்பர் 1, வணிகர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்றிட வேண்டும்ங்கிறது 1. கோவை மண்டலத்தை தொழில் மண்டலமாக அறிவிக்க வேண்டும்ங்கிறது 2. 3வது, 2 மாதத்துக்கு ஒரு முறை என்கின்ற மின் கட்டணத்தை 1 மாதத்திற்கு ஒரு முறை என்று மாற்ற வேண்டும், பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையூறு செய்யும் சாலையோர வியாபாரத்தை முறைப்படுத்த வேண்டும், வணிகர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், ஆன்லைன் வர்த்தகத்தை அறவே அகற்றிட வேண்டும், சாதி வெறி தலைவரித்தாடும் தென் மாவட்டத்தை ஆன்மீக மாவட்டமாக மாற்றிட வேண்டும். இத்தனை அம்ச கோரிக்கைகளையும் எங்கள் மாநாட்டில் விரிவாக தலைவர்கள் பேசுவார்கள். இதை முன்வைத்து மாநாடு நடக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.